ஓய்வு நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாள். அந்த நாட்களில் ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்பட்டான். ஓய்வு நாளுக்காகத்தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். அதான் பழைய ஏற்பாட்டு பிரச்சனை. ஆனால் புதிய ஏற்பாட்டு பிரச்சனை என்ன தெரியுமா? ஓய்வு நாளுக்காக நீங்கள் இல்லை, உங்களுக்காக ஒரு ஓய்வு நாள். புரியுதா? ஓய்வு நாளுக்காக நீங்கள் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக இருந்து தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த கிருபையின் பிரமாணத்தில் நியாய பிரமாணம் என்ன சொல்லுச்சு? ஓய்வு நாளுக்காக ஓய்வு நாளில் நீ இருந்து ஆகணும். ஒரு வேலை செய்யக்கூடாது, ஒரு பேசக்கூடாது, ரோட்டில் போகையில் ஒரு முள்ளுக்குச்சியை கூட பிடுங்கி முணந்து கூட பார்க்கக்கூடாது, செத்தே போவ நீ அப்படின்னு தான் நியாய பிரமாணம். ஆனால் அந்த கிருபையின் பிரமாணம் என்ன செஞ்சிச்சுன்னா, வேணாம்ப்பா, ஓய்வு நாளுக்கு நீ அடிமையாக இருக்க வேணாம், ஓய்வு நாளையே உனக்காக கொடுத்துருக்கேன், நீ வந்து ரெஸ்ட் எடு, கைகளை தட்டி நீ வந்து இளைப்பாரு, என் சமூகத்தில் வந்து அமர்ந்துரு. இப்போ சாய்ஸை ஓன்ட்ட கொடுத்துட்டே, ஒரு நாளில் என் கையில் வச்சுருந்தேன், நீ வந்தே ஆகணும் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போது ஓய்வு நாளில் ஓன்ட்ட கொடுத்துட்டேன், நீ எப்படி அதை பயன்படுத்துறியோ பயன்படுத்திக்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். இந்த நாட்களை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவாயானால் உயர்வுகள் உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.